வாங்க இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கெட்டு போகாது. 1 வீக்கு கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். வார்ம் வாட்டரில் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவை சோக் பண்ணி வச்சுட்டு, நமக்கு பூண்டு சட்னிக்கு தேவையான பூண்டு எடுத்துட்டு அது தோலை உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பல்ஸில் தான் வச்சு அரைக்கணும். தேவையான அளவு உப்பும் கல் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி இது போல் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் நல்லெண்ணெயை 2 குழிக்கரண்டி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்க்கணும். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த சூடான எண்ணெய் பூண்டோடைய எல்லா இதுலேயும் படுற மாதிரி ஈவனாக நம்ம கலந்து விடணும். இப்படியே நம்ம எவ்ரி 2 மினிட்ஸுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். 8 to 10 மினிட்ஸில் இந்த பூண்டு நல்லா வதங்கிடும். அடி பிடிக்காத மாதிரி எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு தரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் உங்களுக்கு இது போல் கலர் மாறிடும். உங்களுக்கு அதுலேருந்து எண்ணெயும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது சரியான பதம். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தோசைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பூண்டு சட்னியை எடுத்து வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்.